இந்த ஒரு ஹனி டெலிவரி பண்ணுறதுக்கு கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் நான் போயிருக்கேன். இந்த தீபாவளிக்கு நம்ம ஹனி காம்போ ஆஃபர் போட்டிருந்தோம். கொம்பு தேன் 1/2 கிலோ, மலை தேன் 1/2 கிலோ, அடுக்கு தேன் 1/2 கிலோ ப்ளஸ் ஹனி டேட்ஸ் வந்து 250 கிராம் மொத்தமாக சேர்த்து 1500 போட்டிருந்தோம். நிறைய பேர் நம்மக்கிட்ட இருந்து அந்த காம்போ ஆஃபர் வாங்கியிருந்தாங்க. அண்ட் இந்த கஸ்டமர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்புறம் நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ண மாட்டேன், சிஓடி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு யோசித்தேன். எல்லா கஸ்டமர் நமக்கு இம்பார்ட்டன் சொல்லிட்டு நான் அந்த கஸ்டமர்கிட்ட கேட்டேன், நீங்கள் உங்கள் லொக்கேஷன் எங்கேன்னு கேட்டேன். சென்னைன்னு சொன்னாங்க. சென்னையில் எந்த ஏரியான்னு கேட்டேன், சொன்னாங்க. அப்புறம் நான் ஆக்சுவலாக என்னென்னா சென்னைக்கு தான் அப்பப்போ போயிட்டு வருவேன். பிகாஸ் நம்ம பிஸ்னஸ் ஒர்க்குக்கு நிறைய விஷயங்கள் சென்னையில் தான் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். லைக் பேக்கிங் எல்லாம். நான் காலேஜ் முடிச்சதெல்லாம் சென்னை தான். சென்னையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரி சென்னைக்கு போக வேண்டியது இருக்கேன்னு சொல்லி என் மொபைலில் ரிப்பேர் ஆயிருந்துச்சு. அது ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போய் சரி பண்ண வேண்டியது இருந்துச்சு சென்னையில். சரி ஓகே சென்னை போக வேண்டியது இருக்குன்னு சொல்லி கஸ்டமர் லொக்கேஷன் கேட்டேன். அவங்க எல்லாம் அமுச்சு விட்டாரு, டீட்டெயில் எல்லாம் அமுச்சு விட்டாரு. சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் சரி பண்ண வேண்டியது இருந்துச்சு. ரிச்சி ஸ்ட்ரீட் போனேன். ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போயிட்டு என் மொபைல் சரி பண்ணதுக்கப்புறம் நான் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இருக்கிறேன், எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ராயப்பேட்டை பக்கத்தில் வர சொன்னார். ஓகே ப்ரோ, வந்து வரவா ப்ரோ? எல்லா கஸ்டமருக்கும் நம்மளால் எப்படி டெலிவரி பண்ண முடியாது. இது சென்னைக்கு வர வேண்டியது இருந்துச்சு, முக்கியமாக பாரிஸ் வர வேண்டியது இருந்துச்சு, இல்லை முக்கியமாக ரிச்சி ஸ்ட்ரீட் வர வேண்டியது இருந்துச்சு. இந்த பஸ் ஸ்டாண்டில் கஸ்டமர் வெயிட் பண்ண சொன்னார். நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கஸ்டமர் ஆர்டர் போட்டிருந்த ஆர்டரை கையில் எடுத்து வச்சு ரெடியாக இருந்தேன். கஸ்டமர் வந்தோடனே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கஸ்டமர் வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஜிபே பண்ணிட்டாரு. கஸ்டமரோட ஃபேஸ் காட்டணும்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த காம்போ பேக் ஆஃபர் கம்மிங் தீபாவளி வரைக்கும் தாங்க இருக்கும். உங்களுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தங்க ஏமாற்றணும்னு நினச்சாங்க எப்படின்னா ஏமாற்றலாம். மேபி வந்து பார்சலை கொடுத்துட்டு அதுக்குள்ளே கூட நம்ம வந்து ஃபேக்காக வச்சு கூட அனுப்பலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது ஏமாற்ற நினைக்கிறோம், எப்படின்னா ஏமாற்றலாம். பட் நம்ம அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் அனுப்பிச்சிருவோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளோட கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.